Okay, hi friends, welcome to Clickbox Tamil. Welcome to ACD Gadgets தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம புது பிசியில் அல்லது லேப்டாப்பில் எப்படி ஓஎஸ் போடுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஓஎஸ் போடுறதுல நிறைய பேர் என்னன்னே தெரில, நிறைய பேர் நல்லா பயப்படுறீங்க. ஏன் அந்த பயம் ஏன் வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஓஎஸ் போடும்போது எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷனு எல்லாம் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கே என் வீட்லேயும் நான் ஓஎஸ் போட போகிறேன். புதுசாக நான் போட போகிறேன். நீங்களும் அதை நீங்களும் பார்த்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீனில் அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும் பிளாக்காக. ஐயோ என்ன ஆச்சு, ஏன் கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக ரீஸ்டார்ட் ஆகுது, என் பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து டைரெக்டாக அங்கே ஆஃப் பண்ணி இது பண்ணிடுறீங்க. ஸோ அதனால தான் செட்டப் வந்து பாதிலே இன்ட்ரப்டட் ஆகிருக்கிறதுனால அது வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக இன்றைக்கி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நியூ வியூவர்ஸ்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் செய்து அதுங்கிறப்ப பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் விண்டோஸ் 10 நான் OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு iOS வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். பார்த்தீங்களா? இப்போது நம்ம நம்மளோட லாங்குவேஜ் இங்கே செலக்ஷன் பண்ணணும். இங்கே லாங்குவேஜ் செலக்ஷன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் செலெக்ஷன் நம்ம இங்கே பண்ணணும். ஸோ நம்மளோட லாங்குவேஜ் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் இந்தியா தான். ஸோ நம்ம இங்கிலீஷ் இந்தியா எடுத்துடலாம். இங்கிலீஷ் இந்தியா. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செட்டப் ஸ்டார்டிங்னால செட்டப் இஸ் ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே இப்போது ப்ராடக்ட் கீ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கீ நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னா என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அல்லது உங்கள்கிட்ட இல்லாத யூசர்ஸ் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீன்னு கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சிடும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது கேட்கும், என்ன ஓஎஸ் நான் போடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் போட வேண்டியது வந்து எஜுகேஷன் நான் இங்கே போடுறேன். உங்களது வேறு எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? என்ன டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஹோம் விண்டோஸ் 10 ஹோம் அப்படின்னா இது வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ். இது வந்து பேசிக் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹோம் சிங்கிள் லாங்குவேஜுக்கும் ஹோமுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ்னால் வெறும் ஒரே ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். மற்ற லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக அதே தான் இருக்கும். ஆனால் ஹோமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகே, இப்போது ப்ரோ வெர்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா, ப்ரோவில் எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் லைக் பிட்லாக்கர் கீ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வரும். இது வந்து விண்டோஸ் 10 ப்ரோ. ஓகேவா? இதுதான் விண்டோஸ் 10 ப்ரோ. ஆனால் ஹோமில் வந்து அந்த பிட்லாக்கர் என்கிரிப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக் சிஸ்டமில் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஹோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் வந்து என்ன அப்படின்னாக்கா, எஜுகேஷன் யூசர்ஸ் லைக் இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் லைசன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எஜுகேஷன் லைசன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எஜுகேஷனும் சேம் அதே மாதிரி தான். பிட்லாக்கர் கீ என்கிரிப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ சேம் அதே வந்து பார்த்தோம்னா ப்ரோ எஜுகேஷன் தனியாக இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ப்ரோ எஜுகேஷன்னு நான் சொன்னேன்ல விண்டோஸ் 10 ப்ரோ அதே தான், சேம் இது தான் ப்ளே ஆகும். அதுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லேர்னிங் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போது நான் இங்கே வந்து உங்களதில் எது ஓஎஸ் போடணுமோ அதில் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு போடுங்க. நான் வந்து ப்ரோ எஜுகேஷன் சொன்னேன். இங்கே வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா எஜுகேஷன் தான் போட போகிறேன். ஸோ எஜுகேஷன் கொடுத்து நான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பாப்பா
எங்கள் கசினோட பாப்பாவுக்கு வந்து போடுறதுனால தான் நான் இது பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைசன்ஸ் டேர்ம்ஸ்லாம் கேட்கும். அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த மாதிரி விச் டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் டு யூ வாண்ட், அப்கிரேட் பண்ணுறீங்களா இல்லை கஸ்டம் இன்ஸ்டாலா அப்படின்னு கேட்கும். கஸ்டம் இன்ஸ்டால் தான் நம்மளுது, ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிஷன்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஏற்கனவே அவை போட்டிருக்கு ஓஎஸ்ஸு. இங்கே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். தப்பாக சூஸ் பண்ணிட்டோன்னா டேட்டா காலி. ஸோ அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம பார்க்கணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இங்கே ஒன்று காமிக்குதில்ல, இதில் தான் நம்ம ஓஎஸ் போட போகிறோம், ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்க் ட்ரைவ்ஸ் காமிக்காத இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் யாரும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகே? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இது கொடுத்துட்டேன், ஓகே? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். காப்பியிங் விண்டோஸ் ஃபைல்ஸ்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதுதான். இது வந்து நிறையா டைம் எடுக்கும். ஹார்ட் டிஸ்க்குனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், 30 மினிட்ஸ் எடுக்கும். 30 மினிட்ஸ் இது. அப்புறம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அந்த 1.5 மணி நேரம் எடுக்கும், ஓகேவா? ஆனால் எஸ்எஸ்டியாக இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எஸ்எஸ்டி, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளோதான் இந்த பாட்டு, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதற்கான பாட்டை வந்து நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். பாய்.